52 வருஷமா தொடர்ற ஒரு மர்மம். 16 வயசான ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து போன நிலைமையில கிடைக்கிறாங்க. அந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான டிக்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க டிராவல் பண்ண டவர் சிக்னல்ஸ் மூலியமா கண்டுபிடிக்கலாம், டிஎன்ஏ டெஸ்டிங்ல வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு இப்ப கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த கொலை நடந்தது வந்து பாத்தீங்கன்னா 1972ல. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்தது, இதுவரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ் என்னென்ன ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் 19, 1972 அமெரிக்கா நியூ ஜெர்சி. இங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிங்ஃபீல்ட் டவுன்ஷிப்ல ஒரு அழகான அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு அவர் வீட்டுல ஒரு பெட் டாக் ஒன்று வளர்த்துறாரு. எப்பயுமே அவரோட நாயை வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கூண்டுல வச்சிருப்பாரு, இல்லைன்னா கட்டி போட்டு வச்சிருப்பாரு, இல்லைன்னா அது வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்கும். அவங்க வீட்டு நாயை அவங்க வாக்கிங்க்கு கூட்டு போக தேவையில்ல, அதுவே வெளியில போயிட்டு கரெக்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே வீட்டுக்கு வந்துருமா. இப்படிதான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய்க்காக அவரு கதவு திறந்து விடுறாரு. அந்த நாய் வேகமா வெளியில போகுது. இப்படி போய் ரொம்ப நேரம் ஆகியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரல. இப்போ இவரு சரி வெளியில போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வந்து பாக்குறாரு. பார்த்தப்ப அந்த நாய் வந்து அந்த அபார்ட்மெண்டோட கார்டன்லயே வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கு. என்னாச்சு இது, வழக்கமா அது வீட்டுக்குள்ள வந்துருமே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கு வெளியில அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தப்பதான் அதோட வாயில ஏதோ ஒன்னு அதை கவ்விக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இவர் பாக்குறாரு. அது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஏதோ பொருள் மாதிரி இருந்திருக்கு, மண்ணு மாதிரி இருந்திருக்கு, அதுல வெள்ளை கலர்ல ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு. சரி என்னன்னு சொல்லி நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கும் போது அவருக்கு பயங்கரமான ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த நாயோட வாயில் இருந்தது ஒரு எலும்பு, அதுவும் ஒரு மனுஷனோட கையை மட்டும் தனியா கவ்விட்டு வந்திருக்கு. அந்த மனுஷ கை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுகி போன நிலைமையில வெளியில எலும்புலாம் தெரியற அளவுக்கு இருந்தது. இதை பார்த்து அந்த ஓனருக்கு டக்குன்னு ஒண்ணுமே புரியல. அது வாயில கவ்விட்டு இருக்கு, அதுக்கு எதனாச்சும் டிசீஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர் எடுத்து அந்த கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்ப கவ்விட்டு இருந்த அவரோட நாய் வந்துட்டு அந்த கையை வெளியில விடுது. விட்ட உடனே இவர் தனியா எடுத்து சுருட்டி வச்சுட்டு உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இவர் பார்த்து இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த கவரை வாங்கி பிரிச்சு பார்த்தப்ப இது மனுஷனோட கைதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல அந்த நாய் தூக்கிட்டு வந்து அந்த கையோட எலும்புல வந்து பாத்தீங்கன்னா நகங்கள் மட்டும் அப்படியே அழுகாம இருந்திருக்கு. அதுல ஒயிட் கலர்ல நெயில் பாலிஷ் அடிச்சிருக்கு. அதை பார்த்த உடனே இது பொண்ணோட கையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் டவுட் ஆறாங்க. இந்த நாய் வந்துட்டு இந்த கையை கவ்விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா மீதி உடல் பாகங்கள்லாம் பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த அபார்ட்மெண்ட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே போயிட்டு தேடி பார்க்கறாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குவாரி இருக்கு. இந்த குவாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையோட அடிவாரத்தில் இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு பல இடத்துல வந்துட்டு தோண்டி பார்க்கறாங்க. இப்படி தோண்டி பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கை முட்டியிலிருந்து ஷோல்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உடல் பாகம் கிடைச்சிருக்கு. இதுக்கு பக்கத்திலே போயிட்டு இவங்க சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் தான் அவங்க ஒரு முழு சடலத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் அந்த சடலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா இல்லாம மண்ணை பார்த்த மாதிரி குப்புற படுக்க வச்ச மாதிரி இருக்கு. மொத்த உடம்பு ஃபுல்லா துணியால சுத்தி வச்சிருக்காங்க. மொத்த உடம்புமே வந்து பாத்தீங்கன்னா அழுகி போயிருக்கு. ஆனா முகத்தை மட்டும் எதுவுமே கவர் பண்ணாம அப்படியே ஓப்பனா விட்டுருக்காங்க. அந்த சடலத்தோட தலைகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரஞ்செடியெல்லாம் வந்துட்டு வளர்ந்துருக்கு. அந்த சடலத்தை சுத்தி எக்கச்சக்கமான குச்செல்லாம் நட்டு வச்சு சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கூடவே அந்த குச்செல்லாம் ஒரு சவப்பெட்டி மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. கூடவே அந்த இடத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் மரத்தால செஞ்சு சின்ன சின்ன பொம்மைங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. என்னது இது எல்லாம் வினோதமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. உடனடியாக போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சடலத்தை டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸ் வந்துட்டு எடுத்த உடனே இது ஒரு பொண்ணுடைய சடலம் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த பொண்ணுகிட்ட யாருமே தவறா நடந்துக்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அந்த பொண்ணுடைய பிளட் சர்க்குலேஷன்லாம் நின்னதுனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சடலத்தோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா சதைஞ்சிருக்கிறதுனால அது யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சடலம் வந்துட்டு பயங்கரமா டீகம்போஸ் ஆன நிலைமையில கிடைச்சதுனால இதை வச்சு பெருசா எந்த விதமான பிரேத பரிசோதனையும் பண்ண முடியல. பக்கமா அந்த ஏரியாவில் யாராச்சும் காணாம போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் சர்ச் பண்ணாங்க. இப்படி செக் பண்ணதுல ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி 16 வயசான தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த லேடி கிட்ட போயிட்டு பேசுறாங்க. பேசி அவங்க பொண்ணை பத்தின எல்லா விஷயத்தையுமே கேதர் பண்றாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட். போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணை பத்தி கேட்டப்ப இந்த ஜெனட் தான் இறந்து போயிருக்க அந்த சடலமா இருக்குமோ அப்படின்ற டவுட் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய இருந்தது. எதுவும் அந்த லேடியவே கூப்பிட்டு வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடியை கூட்டிட்டு வந்து இது உங்க பொண்ணா பாருங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த சடலத்தை பார்த்த அந்த லேடி வந்துட்டு ஆமா இது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல கதறி கதறி அழுகுறாங்க. சோ இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் இறந்து போய் கிடக்கிறது 16 வயசான ஜெனட் அப்படின்றதே கன்ஃபார்ம் பண்றாங்க. யார் இந்த ஜெனட், இவங்களை எதுக்காக கொலை பண்ணணும், இவங்களை சுத்தி நிறைய வித்தியாசமான குறியீடுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் எதை மென்ஷன் பண்ணுது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட்.
அமெரிக்கன் நியூ ஜெர்சி ஸ்பிரிங்ஃபீல்டு. ஆகஸ்ட் 3, 1956 சால்வடோருக்கும் புளோரன்ஸ் அப்படின்றவங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட். ஜெனட்டுக்கு ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்காங்க. ஜெனட்டோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிலீஜியஸான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான கடவுள் நம்பிக்கை இருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்க அங்க இருக்கக்கூடிய சர்ச் கம்யூனிட்டிலும் இருக்காங்க. அங்க எந்த வேலைனாலும் இவங்க இறங்கி பண்ணுவாங்க. அங்க போயிட்டு நிறைய சேவைகள்லாம் பண்றது, அவங்களோட ரிலீஜியஸை பத்தின விஷயங்களை வெளியில போயிட்டு சொல்றது, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜெனட் வந்துட்டு வெளியிலையும் எக்கச்சக்கமான சோஷியல் சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இவங்க வாலண்டரியா போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். ஆகஸ்ட் 17, 1972 ஜெனட் வந்துட்டு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய என்னோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன், நான் காலையிலே ட்ரெயின் ஏறுறேன், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரத்துக்குள்ளலாம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பக்கத்து ஊருக்கு அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ட்ரெயின் ஏறி போறாங்க. திரும்பி இவங்க 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. 4:05 ஆச்சு, 5:07 ஆச்சு, ஆனா 8 மணி ஆகியுமே அவங்க வீட்டுக்கு திரும்பி வரல. இதனால ஜெனட்டோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போறாங்க. உடனே ஜெனட் வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. இப்படி கால் பண்ணி என்னாச்சுமா, இன்னுமே என்னோட பொண்ணு அங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு இல்லங்கம்மா என்ன சொல்றீங்க, ஜெனட் என்ன பார்க்கவே வரலையே, நான் ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்தேன், ஜெனட் வரல, அதனால நான் திருப்பி வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்பனா நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயிட்டு தேடி பாக்குறாங்க, சர்ச்சுக்குள்ளலாம் போயிட்டு பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே ஜெனட் வந்துட்டு இல்ல. இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் சேர்ந்து தேடி பார்க்கறாங்க. ஆனா ஜெனட் வந்துட்டு கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கிறப்ப தான் இந்த கேஸோட ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்த மாதிரி ஒரு 6 வாரம் கழிச்சு ஜெனட்டோட கை எலும்பு மட்டும் ஒரு நாய் வந்துட்டு கவ்விட்டு வருது. அது மூலியமா மீதி சடலம் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அது ஜெனட் தான் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சடலத்தை பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இது கண்டிப்பா ஒரு கொலையா தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் இது ஒரு மர்மமான கொலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. இதுல ஜெனட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போகும்போது அவங்க கழுத்துல ஒரு கோல்டு செயின் போட்டு அவங்க ஒரு பை கொண்டு போயிருக்காங்க. பையில கொஞ்சம் பணமும் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த பணத்தையும் நகையும் பறிக்கிறதுக்காக கூட யாராச்சும் திருடனுங்க வந்து வழி மறைச்சு இதை கொள்ளையடிச்சிட்டு இவங்களை கொண்டு இதே இடத்துல புதைச்சிட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அதுவும் கொலை பண்ணவங்க கண்டிப்பா கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணிருக்கணும், அதனால கூட பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நின்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த கிரைம் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டோட பேகும் கிடைக்குது. அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார பணம்லாம் அப்படி இருந்திருக்கு, கூடவே இவங்க கிட்ட கோல்டு செயினும் இருந்திருக்கு. அப்ப பணத்தையும் எடுத்துட்டு போல நகையும் எடுத்துட்டு போல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது கொள்ளக்காரங்களா இருக்காது அப்படின்னு தெரியுது. அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் யோசிக்கிறாங்க. ஜெனட்டோட எலும்புலாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கிடைச்சிருக்கு. இந்த எல்லா எலும்புமே எக்ஸ்ரே எடுத்தோம் அப்படின்னா எதனாச்சும் வெட்டப்பட்டிருக்கா, முறிஞ்சிருக்கா, இல்ல துப்பாக்கியால சுடப்பட்டு ஓட்ட போட்டிருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலும்புங்க சடலம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க. இதுல இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு எலும்புமே உடைய கிடையாது, எந்த ஒரு எலும்புக்குள்ளயுமே தோட்டா போக கிடையாது, ஓட்ட போட கிடையாதுன்னு தெரியுது. பணத்துக்காகவும் இந்த கொலையை பண்ணல, இவங்க கிட்ட தவறாவும் நடந்துக்கல. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த கொலையை பண்ணணும் அப்படின்னு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த குச்செல்லாம் அவங்கள சுத்தி நட்டு வச்சாங்க. அந்த இடத்துல எக்கச்சக்கமான வித்தியாசமான பொம்மைங்கெல்லாம் கிடைச்சிருக்கு, நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கணும்? அதோட முக்கியமா புதைக்கிறவங்க எப்பயுமே நேரா படுக்க வச்சுதான் புதைப்பாங்க. ஆனா இந்த சடலம் வந்து பாத்தீங்கன்னா தலைகீழ குப்பரை கிடைச்சிருக்கு. எதனால முகம் வந்து மண்ணை பார்த்த மாதிரி புதைச்சிருக்கணும் அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டோட சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல பென்டகிராம் வந்துட்டு உறைஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் வைக்கிறவங்க இந்த கட்டை மாதிரி போட்டு நட்சத்திரம் மாதிரி எல்லாம் போட்டு இது ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஷேப். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. ஏதோ ஒரு கல்ட் குரூப் வந்து இந்த பொண்ணை வச்சு ஏதோ ஒரு சடங்கு பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் வந்துட்டு கொலை பண்ணிட்டு அந்த கொலையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேணும்னு இந்த மாதிரியான சிம்பிள்லாம் போட்டு கல்ட் குரூப் தான் இதை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கேஸை திசை திருப்புறதுக்காக கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இப்போ இந்த விஷயங்களை பத்தி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சப்ப அந்த ஏரியாவில் எக்கச்சக்கமான சூனியக்காரங்களாம் இருக்காங்க, மந்திரவாதிகளா இருக்காங்க. அவங்க இந்த மாதிரியான பில்லி சூனிய மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. இது மூலமா மக்கள் வந்துட்டு ஜெனட்டை பலி கொடுக்கறதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழுப்புறாங்க. இந்த விஷயத்தை இப்ப கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அது 52 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களாம் பலி கொடுக்கற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளுக்கு எதிராக இவங்க ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணி அதுல சாத்தான வழிபடுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்ட் குரூப் தான் அவங்களுக்கு சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுனால ஜெனட்டை வந்துட்டு பலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாருமே பேசி
ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஜெனட்டோட சடலம் கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குல. அந்த பள்ளத்தாக்கோட பேரு டெவில்ஸ் டீத் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எக்கச்சக்கமான சடங்குங்க, பிளாக் மேஜிக்ஸ்லாம் வந்துட்டு நடக்கும். இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சுத்தி இருக்கிறவங்க சொல்றதுதான் உண்மை போல இருக்கு. இங்க ஏதோ ஒரு சடங்கு பண்ணி தான் ஜெனட்டை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. அப்படியே இருந்தாலும் எதனால இந்த கல்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டை சூஸ் பண்ணது? இதுக்கு மக்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனட் வந்துட்டு ஒரு பியூரான கிறிஸ்டியன். இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். எப்ப பாரு சர்ச்சில் இருந்து நிறைய சேவைகள் வந்துட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு புனித ஆத்மாவை கொலை பண்ணா நமக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையில கடவுளுக்கு எதிரான அந்த கல்ட் குரூப் வந்துட்டு இந்த பொண்ணை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெனட் வழக்கமா போகக்கூடிய சர்ச்சில் இருந்த ஃபாதரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கமா கடவுள் நம்பிக்கை இல்லாம சாத்தான் வழிபாடு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சிலர்லாம் கூப்பிட்டு வச்சு ஜெனட் வந்து கடவுளுடைய பெருமையை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது அந்த கல்ட் குரூப்புக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இதனால அவங்க தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபாதரும் சொல்றாரு. இப்ப ஜெனட்டோடைய சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காடு இருக்கு. ஜெனட் இறந்து போனதா சொல்லப்படுற அந்த சமயத்துல ஒரு நபர் வந்து அந்த காட்டுக்குள்ள போயிட்டு கேம்ப் ஃபயர்லாம் மூட்டி நைட்டு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே தங்கி இருக்காரு. இதை அந்த பக்கம் போன சில பேர் வந்துட்டு பார்த்திருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த நபர் யாரு, அந்த நபரை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னா எதனாச்சும் உண்மை நம்மளுக்கு தெரிய வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரை பத்தி கம்ப்ளீட்டா தேடுறாங்க. ஆனா அந்த நபருடைய பேரு ரெட் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் தெரிய வருது. மத்தபடி அவர் யாரு, என்ன, எங்க இருந்து வந்தாரு அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமே தெரியல. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எதனாச்சும் விட்னஸ் எவிடன்ஸ் வந்துட்டு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். இந்த கேஸை எத்தனை தடவை நடத்தினாலும் சரி, கடைசியில என்ன நடந்தது அப்படின்றது தெரியாமலே போயிடும். கல்ட் குரூப் தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இது முடியும். இந்த கேஸ் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால இந்த கேஸை பத்தி எக்கச்சக்கமான மீடியாஸ் வந்துட்டு கவர் பண்ணாங்க. இதனால நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல, மேகசின்ஸ்லன்னு சொல்லி எல்லாத்துலயுமே இந்த கேஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த காட்டு பகுதிக்கு பக்கத்துல எக்கச்சக்கமான மிருகங்கள்லாம் வந்துட்டு இறந்து கிடந்திருக்கு. அது எல்லாமே எலும்பா அழுகி போன நிலைமையில கிடைச்சிருக்கு. அந்த மிருகங்களுக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தலை இல்லையா. யாரோ ஒருத்தங்க அந்த மிருகங்களுடைய தலையெல்லாம் வந்துட்டு வெட்டி இருக்காங்க. இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டிப்பா இதை ஒரு கல்ட் குரூப் தான் பண்ணிருக்காங்க. எக்கச்சக்கமான மிருகங்களை காவு கொடுத்திருக்காங்க. கூடவே ஜெனட்டையும் காவு கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எட்வர்ட் அப்படின்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்றத போலீஸ்க்கே தெரியாம தனியா ஒரு இடத்துல நின்று சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த எட்வர்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனட்டுக்கு பவுல் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பியுடைய ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்வர்ட். பவுலுக்கு அவங்க சிஸ்டரான ஜெனட்டை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதனால எட்வர்ட் வந்துட்டு பவுலுக்கு இந்த கொலையை பத்தி கண்டுபிடிக்கிறதுல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஜெனட் இறந்து போன அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோவின் டைம். இவர் என்ன சொல்றாருன்னா, ஜெனட்டை கொலை பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க கொலை பண்ணல. இவங்க கடவுள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால நிறைய இடத்துக்கு போயிட்டு கடவுளோட பேரை சொல்லி சோஷியல் சர்வீஸ் பண்றதுனால இவங்களை பலி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெனட் படிச்சிட்டு இருந்த ஸ்கூல்ல ஜெனட்டோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைத்தானை வந்துட்டு வழிபட்டுட்டு இருக்கு. ஒரு தடவை ஜெனட் வந்துட்டு, நீ தவறான பாதையில போயிட்டு இருக்க, நீ கடவுளை வேண்டு, கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும், வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த குரூப்ல போயிட்டு சொல்லுது. உடனே இந்த கல்ட் குரூப்ல இருக்கவங்களாம் நம்மளை பத்தி அந்த பொண்ணு அசிங்கமா பேசிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ரகலே நடந்திருக்கு. இதனால அவங்க கூட ஜெனட்டை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஜெனட்டை வந்து தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க நிலத்து மேலே இறந்து கிடந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை தற்கொலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இவங்க புதைக்கப்பட்ட நிலைமையில கிடைச்சிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப இதை தற்கொலை அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் சில பேர் ஜெனட்டை வந்துட்டு கல்ட் குரூப்ல ஒன்னும் கொலை பண்ண கிடையாது, ஒரு சீரியல் கில்லர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி 4 பொண்ணுங்க வந்துட்டு மர்மமான முறையில காணாம போயிருக்கு. அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சடலமா தான் வந்து கிடைச்சிருக்காங்க. ஆனா அந்த 4 பொண்ணுங்களையும் கொலை பண்ண பேட்டர்ன் வந்துட்டு ஒரே மாதிரி இருந்தது. அந்த 4 பொண்ணுங்களையும் கொலை பண்ணது ஒரு தொடர் கொலையாளி தான். ஆனா ஜெனட் இறந்து கிடந்தது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இருந்தது. இதனால அந்த தொடர் கொலையாளிக்கும் இந்த ஜெனட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா பல வருஷங்கள் போகுது. மாத்தி மாத்தி எல்லாருமே கல்ட் குரூப் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் யாராலுமே இந்த கேஸை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி 52 வருஷம் போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருச்சு. டிஎன்ஏவை வச்சு பல விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜெனட்டோட சடலம் கிடைச்ச அந்த சமயத்துல இந்த நகத்தோட சாம்பிள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை வச்சு கூட இப்ப டிஎன்ஏ செக் பண்ணி எதனாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். போலீஸ் ஆபீசர் சில எவிடன்ஸ், சில பிளட் சாம்பிள்ஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா 1999ல அமெரிக்காவில் ஏற்பட்ட ஒரு வெள்ளத்துல இந்த கேஸ் எவிடன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு போயிருச்சு. அதனால இப்போ நினைச்சா கூட இந்த கேஸை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸும் எடுக்க முடியாது. இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாது.
இப்படி இருக்கிறப்ப தான் 2015ல் ஒரு கம்பெனி வந்துட்டு ஜெனட்டுக்கு என்னாச்சு, ஜெனட்டோட கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஸை பற்றி அவங்க எக்கச்சக்கமான இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் வச்சு டெத் ஆஃப் த டெவில் டூத் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. இந்த கேஸ் இப்போ வரைக்குமே முடிக்கப்படாமல் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. பொதுவாக நம்ம ஒரு கேஸ் பார்க்கும்போது அந்த கேஸோட முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், உண்மை அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ஒரு அன்சால்வ்டு கேஸ் அப்படின்றதுனால என்ன நடந்துச்சு அப்படின்றது கிளியராக தெரியாததுனால இந்த கேஸ் ஒரு மாதிரி அன்பினிஷ்டாவே இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.